பொதுவாக நாம் ஏதேனும் ஒரு நல்ல நாள் பார்க்க வேண்டும், ஒரு விசேஷத்துக்கு நல்ல நாள் நிச்சயதார்த்தத்துக்கோ திருமணத்திற்கோ நல்ல நாள் பார்க்க வேண்டும், ஏதேனும் சுபகாரியங்கள் செய்கின்றோம் அதற்கு நல்ல நாள் பார்க்க வேண்டும் என்றால் உடனடியாக பஞ்சாங்கத்தை எடுத்து பார்ப்போம். இந்த பஞ்சாங்கம் என்பது என்ன? மிக மிக முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மிக முக்கியமானது. நல்ல நாட்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பது பஞ்சாங்கம். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். நம்முடைய முன்னோர்கள் இதனை பார்த்துத்தான் அன்றாட வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தினார்கள். விதை விதைப்பதிலிருந்து அறுவடை மற்றும் திருவிழா எல்லாவற்றுக்கும் பஞ்சாங்கத்தை பார்த்துத்தான் வாழ்க்கை வாழ்ந்தனர். பஞ்சாங்கம் என்பது ஒவ்வொரு இல்லத்திலேயும் இருக்க வேண்டிய முக்கியமான பொக்கிஷம். உயரமாக மரம் வளர்வதற்கு மேல்நோக்கு நாள், பூமிக்குள்ளே நன்றாக வளர்வதற்கு கீழ்நோக்கு நாள், கொடி படர படர் நாள், இதெல்லாம் பஞ்சாங்கத்திலே இருக்கின்றது. வைதிகரை தேடித்தான் ஓட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பஞ்சாங்கம் வீட்டிலே இருந்தால் பஞ்சாங்கத்தை பார்த்து நாமே தெரிந்து கொள்ளலாம். இன்று கரிநாள் சுபம் விளக்கவும் என்று போட்டிருக்கும். இன்று நல்ல நாள், கல்வி ஆரம்பிக்கலாம், நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கலாம் என்று போட்டிருக்கும். இப்படி பஞ்சாங்கத்தை பார்த்தால் நம்முடைய அன்றாட விஷயங்களை இதனை செய்யலாம், இதனை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். பஞ்ச அங்கங்களாகிய வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம், இவைதான் பஞ்சாங்கம். நமது சாஸ்திரப்படி ஒரு நாள் என்பது காலை சூரியோதயம் முதல் மறுநாள் காலை சூரியோதயம் வரை உள்ள நாளாகும். அதாவது இன்று காலை சூரியோதயம் துவங்குகின்றது என்றால் மறுநாள் காலை சூரியோதயம் வரை உள்ள நாள் ஒரு முழு நாளாக கணக்கிடப்படும். அப்படித்தான் நாம் கணக்கிட வேண்டும் பஞ்சாங்கப்படி. ஒரு மாதம், இந்த மாதம் இந்த தேதி, இந்த தேதியிலே காலை 4:30 மணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பதாக வைத்து கொண்டால் ஜாதகம் எழுதுகின்ற ஜோதிடர் அவர்கள் இன்ன தம்பதிக்கு இன்ன தேதியிலே இன்ன மணியிலே, அதாவது இரவு 4:30 மணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று தான் எழுதுவார். காரணம், நம்முடைய பஞ்சாங்கப்படி 24 மணி நேரம் என்பது தான் ஒரு முழு நாள்.